अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू बरसाना किचन. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வாயில போட்டதும் அப்படியே கரையக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப விருப்பமான ரவா புட்டிங் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது வெந்து வர்றதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி இது செய்யற நேரம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா தான் ஆகும். ரவா புட்டிங் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கு நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 1/2 கப் சர்க்கரை சேர்க்கும் பொழுது சிரப் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். ஒருவேளை உங்களுக்கு சிரப் கொஞ்சம் கம்மியாக போதுன்னா நீங்கள் வந்து 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வச்சிருக்க 1/2 கப் சர்க்கரையை ஒரு பேனில் சேர்த்துட்டு கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி அதோட பாகுப்பதம் போய் தேன் கலரில் வரணும். கேரமலைஸ் ரெடி ஆகிற கேப்பில் நம்ம வந்து மோல்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் 7 இன்ச் ரவுண்டு மோல்டு எடுத்திருக்கேன். இதோட ஓரங்களில் ஃபுல்லாக நல்லா வெண்ணெய் வச்சு தடவிக்கோங்க. வெண்ணெய், நெய் எது வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ வந்து ஒட்டாமல் வரும். அதே மாதிரி சர்க்கரை கேரமலைஸ் பண்ணும்பொழுது ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா சர்க்கரை வந்து தீஞ்சிடக்கூடாது. ஏன்னா சர்க்கரை தீஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி ஆகும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ சர்க்கரை கரைஞ்சி நல்லா தேன் கலரில் வந்திருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெண்ணெய் தடவி வச்சுருக்கோம்ல அந்த மோல்டுக்கு இதை மாற்றிக்கோங்க. இது ஒரு சைடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ரவா புட்டிங்குரிய மாவு பேட்டர் வந்து தயார் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பால் இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறம் கூடவே இதில் 2 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. அடுத்தது இதில் இனிப்புக்காக 1/2 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். உங்களுக்கு ஒருவேளை இனிப்பு குறைவாக போதும்னா 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காரமலைஸ் பண்ணும்பொழுது வேறு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கோம். கூடவே இதில் 1/4 கப் ரவை, 1/2 கப் சர்க்கரைக்கு வந்து 1/4 கப் ரவை சரியாக இருக்கும். 1/2 கப் சர்க்கரை கூடவே வச்சுருக்க 1/4 கப் ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எந்தவித கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ரவை நல்லா வெந்து வரணும். கிட்டத்தட்ட மிதமான சூட்டில் 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ரவை எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம கேக்குக்கெல்லாம் மாவு ரெடி பண்ணுவோம்ல, அந்த பக்குவத்தில் இருக்கணும். பாருங்கள், நல்லாவே கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா ஆறி வரணும். அடுத்தது நம்ம ரவா புட்டிங்குரிய முட்டையை கலந்து வச்சிடலாம். நீங்கள் ஒருவேளை முட்டை பயன்படுத்த மாட்டீங்கன்னா அதுக்கு பதிலாக 4 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா 1/2 கப் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டில் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. உங்களுக்கு முட்டை பிடிக்கும்னா முட்டை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு பதிலாக இதை மாற்றி சேர்த்துக்கோங்க. 2 முட்டையை உடச்சி வச்சிடலாம். கூடவே முட்டையோட வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு முட்டையை அடிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல பால், ரவை எல்லாம் சேர்த்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. எல்லா மாவையும் ஒரே நேரத்தில் மொத்தமாக சேர்த்துற வேணாம். ஏன்னா மொத்தமாக சேர்த்தோம்னா சில நேரம் வந்து முட்டை திரிஞ்சிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம கேரமலைஸ் பண்ணி ஊற்றி வச்சுருக்கோம்ல மோல்டு, அது மேலே இந்த மாவை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா புளிக்க வச்சிடலாம். மாவு ரெடியாக இருக்குது. அடுத்தது இதை பேக் பண்ணணும். இதை பேக் பண்ணுறதுக்கு அவனோ குக்கரோ எதுவுமே தேவையில்லை. ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி இருந்தாலே போதும். சூப்பராக அழகாக வேக வச்சு வந்துடும். ஒரு இட்லி பாத்திரத்து மேலே தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட், அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா மாவு பேட்டர், அதை எடுத்து வச்சுக்கோங்க. இதை கண்டிப்பாக மூடி வச்சு தான் வேக வைக்கணும். ஒருவேளை நம்ம மூடி வைக்காமல் இருந்தோம்னா தண்ணியெல்லாம் ஆவியாகி அந்த மாவுக்குள்ளே வந்து கலந்துடும். அதனால் கண்டிப்பாக மூடி வச்சுக்கோங்க. இதை மூடி வச்சதுக்கப்புறம் வேக வைக்கணும். கிட்டத்தட்ட மிதமான சூட்டில் 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் இருக்கட்டும். எனக்கு கிட்டத்தட்ட 45 நிமிஷம் போல் ஆகிருக்கு. இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி இல்லை ஒரு கத்தி வச்சு ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. கிளியராக வந்துச்சுன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது வந்து கிளியராக இருக்குது. இது நல்லா ஆறணும். அது வரைக்கும் இருக்கட்டும். ரவா புட்டிங்கும் வெந்து நல்லாவே ஆறி வந்திருக்கு. அடுத்தது இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது மேலாக அழகுக்காக ஒரு புதினா இலை. இப்போ இதை வெட்டி காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. எம்மி எம்மி. நம்ம 1/2 கப் சர்க்கரை சேர்த்ததுனால தான் இந்த அளவுக்கு கேரமலைஸ் சிரப் வந்திருக்கு. உங்களுக்கு குறைவாக போதும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரவா புட்டிங் வந்து பாருங்கள் எவ்வளோ நல்ல தேன் கலரில் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே எடுக்கும்போதே வலிக்கிட்டு போகுது. நல்லா சாஃப்டாக இருக்கும் போல்.
அப்படியே வாயில் போட்டதும் கரைஞ்சி போயிருச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பர்சானா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை. என் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.